அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உமயிற்றின் கனியும் ஆசி பெற்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கூட்டத்தில் சிலர் இவ்வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே ஏற்றனர். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளில் இயேசுவின் திருப்பாடுகளை சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் என்ன? அந்த அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்தில் இயேசுவை தாங்கிக் கொள்வதற்கு முன்னதாக சமுதாய சூழ்நிலைகளை நினைத்தது எங்கனமாகும் என்று கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது, உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று கப்ரியேல் தூதர் வாக்குறுதி கொடுத்தார். நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்குள் எழுகின்ற சந்தேகங்கள், கவலைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் அன்னை மரியாள் வழியாக எடுத்து வைப்போம். அப்பொழுது இயேசு நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்று. இந்த வார்த்தைகளை நம் உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்து இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோருடைய மிக சிறந்தவரான புனித கன்னி மரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டீரே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பணி செலுத்தவும் மீட்பின் மொழி எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 7 பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல் என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். பல்லவி. ஆண்டவரே, நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே, என் கேடயம். நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார்? தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூலில் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்றனர். மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்பொழுது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீடு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆதியிலே தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதி, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்றும், அன்று தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதியை
எப்பொழுது இந்த மண்ணுலகில் நிறைவேறும் என்று காத்து கிடந்த தருணங்கள் எத்தனையோ எத்தனையோ இறைவாக்கினர்கள் மெஸ்ஸியாவினுடைய வருகையை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார்கள். மெஸ்ஸியா வருவார், இந்த மண்ணுலகில் இருக்க நம் அனைவருடைய பாவங்களையும் போக்குவார், நமக்கு மீட்பு கொடுப்பார் என்ற செய்தியை அனைத்து இறைவாக்கினும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இறைவாக்கினுடைய வார்த்தைகளை மக்கள் கேட்டார்களா? பதவியில் இருந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா என்று நாம் வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இயேசுவே அதற்கு சரியான பதிலை கொடுத்து விடுகிறார். நீங்கள் விபச்சார தலைமுறையினர்கள், இறைவாக்கினர்களை கொன்று குவித்தவர்கள் நீங்கள், அந்த கல்லறைகளுக்கு வெள்ளை அடித்து நீங்கள் அழகுபடுத்துகிறீர்கள் என்று இயேசு இந்த அதிகார வர்க்கத்தினரை கடிந்து கொண்டதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசுவின் வருகைக்காக, அதாவது மெசையாவின் வருகைக்காக ஒட்டுமொத்த யூத இனமை காத்து கொண்டிருக்கின்ற பொழுது எல்லா இறைவாக்கினர்களிடமிருந்து மாறுபட்ட ஒரு நிகழ்வினை இயேசுவிலே காணுகிறார்கள் யூத சமுதாயத்தினர். அவர் சொல் தெளிவு மிக்கதாக இருந்தது. பயம் அறியவில்லை, தயக்கவில்லை, எதையும் துணிந்தவராக பேச ஆரம்பித்ததை யூத சமுதாயம் பார்த்தது. கலிலேயாவில் இருக்கிறவர்கள் பார்த்தார்கள், நாசரத்தில் இருக்கிறவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொருவரும் புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு இயேசுவின் வார்த்தைகள் தெளிவாக காணப்பட்டது. அடுத்தது அவர் நிறைவேற்றிய புதுமைகள். எந்த ஒரு இறைவாக்கினும் நிறைவேற்றாத புதுமைகளை இயேசு நிறைவேற்றியதை ஒட்டுமொத்த மனித இனமே பார்த்து வியந்து கொண்டிருந்தது. பதவியில் இருந்தவனும் இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். ஒருவேளை உணவுக்கு வழியில்லாத பிச்சைக்காரர்களும் இயேசுவின் காலில் விழுந்தார்கள், தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. தேடி வந்தவர்களாக இருக்கட்டும், அவர் தேடி சென்றவர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் தன்னுடைய பிரசனத்தின் வழியாக வெளிப்படுத்தினார் தான் மானிட மகன் என்பதை. இப்படி அவர் தன்னுடைய பணி வாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அவருடைய வார்த்தைகளும் செயலும் மக்கள் மத்தியில இதயத்தின் ஆழத்தில் நிறைவாக குடிகொள்ளுகின்ற பொழுது எங்கும் இயேசு, எதிலும் இயேசு, அனைத்தும் இயேசு என்று மக்கள் இயேசுவை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் இயேசுவின் பெயரும் புகழும் உச்ச கட்டத்திற்கு எழுகின்ற பொழுது பதவியில் இருந்தவர்களுடைய புகழும் பெயரும் குறைந்து கொண்டே சென்றது. எனவேதான் இயேசுவை அவர்கள் பிடிக்க முயன்றார்கள். நேரடியாக அவர்கள் இயேசுவை சந்தித்து அவரை தடுத்து நிறுத்தி அவரை கைது செய்ய மக்களுக்கு பயந்து இருந்த பரிசேயர்களும் தலைமை குருக்களும் படைப்பிரிவினர்களை, காவலர்களை அனுப்பி வைக்கிறார்கள் இயேசுவை கைது செய்து வர வேண்டும் என்று. சென்றவர்கள், கைது செய்ய சென்றவர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்கின்ற பொழுது, இயேசுவின் புதுமைகளை பார்க்கிற பொழுது தலைமை குருக்களிடத்திலும் பரிசேயரிடம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம், சாட்சிகள் நாங்கள் என்று சொன்னார்கள். பணியாளனாக சென்றவன் பணிந்து வந்தான் இயேசுவினுடைய முன்னிலையில். அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் அந்த பணியாளர்களை பார்த்து பரிசேயர்களும் தலைமை குருக்களும் சபிக்கிறார்கள். நீங்களும் என்ன மதிமயங்கி போய்விட்டீர்களா? பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் அற்புதமாக யோவான் நற்செய்தியாளர் அவருக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். ஒருவரை குற்றவாளி என்று சொல்ல வேண்டும் என்றால் சாட்சியம் தேவை. தெளிவற்ற சாட்சியங்கள் உண்மை எடுத்து வராது. எனவே நிற்கது அற்புதமாக சொல்லுகிறார், ஒருவரது வாக்குமூலத்தை கீழாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா? சட்டத்தை வைத்துதான், மறைநூலை வைத்துதான் இயேசுவை குற்றவாளிகள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதே சட்டத்துக்கு உட்பட்ட நிக்கதேமு அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்களை தடுத்து நிறுத்துகிறார். உண்மையற்ற தனத்தை, அவர்கள் தெளிவற்ற தனத்தை,
நியாயமற்ற தனத்தை அவர்களுக்கு தடையாக நிறுத்துவதை காணப்படுகிறது. நிக்கதேமுக்கும் குற்றவாளி என்று அவர்கள் பட்டம் சூட்டுகிறார்கள். நீயும் கலிலேயன் என்னவோ என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய திருவழிபாடு இந்த நற்செய்தி வாசகம் ஒட்டுமொத்த செய்தியும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றது என்னவென்றால், வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சமுதாயத்திலே நம் குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய பங்குத்தளமாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், உண்மைக்காக போராடி கொண்டிருக்கின்ற எத்தனை நல் உள்ளங்களை நாம் குற்றவாளிகள் என்று சமுதாயத்தின் முன்னிலையில் நிறுத்தி வைத்திருக்கிறோம். என் தீமைகள் நிறைவேற வேண்டும், என் பெயரும் புகழும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக உண்மைக்காக போராடுகிறவர்களை அழித்து ஒழித்து கொண்டிருக்கிற நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற அந்த தீய எண்ணங்களை இன்று இயேசு கடிந்து கொள்ளுகிறார். ஆதியிலே ஆண்டவரால் தந்தை கடவுளால் முன்குறித்து சொல்லப்பட்ட அன்னை மரியாள், கடவுளையே தன்னுடைய உதரத்திலே தாங்கிக் கொண்டிருந்த அன்னை மரியாள், பெயரும் புகழும் பெறக்கூடியது அன்னை மரியாள், இது ஆண்டவருடைய அடிமை என்பது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இயல்பான வாழ்க்கை என்ன, எனக்குள் இருக்கின்ற தன்மைகள் என்ன என்பதை உணர்ந்து அறிந்து கடவுளிடத்தில் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் இந்த தவக்கால திருப்பயணம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் வார்த்தைகளை உள்வாங்குவோம், சாட்சிகளாக வாழுவோம், யாரையும் தீர்ப்பிடாமல் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பழியை நிறைவு கூறும் நாங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமாடி. ஆகவே எண்ணற்ற வானகத்தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருதி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழிய புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கொண்டு திரும்புகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராகிறதாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை பற்றியும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். உம் இதழில் நின்று அருள் வெள்ளம் பாய்ந்தோடியது. அதனால் கடவுள் உமக்கு என்றும் ஆசி வழங்குவார். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு வழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தும் எங்களுக்கு அருள்வீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.